என்னடா கோ ஆர்டிஸ்ட், அவளும் ஒரு பொண்ணு, அவளை பத்தி இப்படிலாம் பேசுறேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இத பாரு நேத்ரா, நீதான் ஏதாவது பண்ணி பிருத்வி மனச மாத்தணும். அதேதாம்மா நானும் யோசிக்கிறேன். பிருத்வி நல்லா இருக்கணும், சினிமா லைஃப்ல ஜெயிக்கணும். அதுக்கு அவர் கையல் கிட்ட இருந்து முழுசா வெளியில வரணும். பிருத்வியை எப்படியாச்சு அந்த கையல் கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வரேம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அப்படி கொண்டு வந்து முழுசா உங்க பையனை பழைய பிருத்வியா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா. நீ சொன்ன இந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கு. அம்மா, எனக்கு உங்களை பாக்குறப்போ எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்குமா செய்ய போறேன்? அம்மா, ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுமா. நாம இப்ப பேசினது இது எதையும் பிருத்வி கிட்ட காமிச்சிக்க வேண்டாம். சேச்சே, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேமா. அம்மா, கையில பொறுத்த வரைக்கும் பிருத்வி கால்ல தச்ச முள்ளு அவ. அத புடுங்கி எரியறது நம்ம வேலை. என்ன புடுங்குறப்போ பிருத்விக்கு கொஞ்சம் வலிக்கும். அப்படி வலிச்சாலும் முள்ள மொத்தமா புடுங்கி எரியறது தாமா உங்க குடும்பத்துக்கு நல்லது. ஓகே, நான் வரேம்மா. போயிட்டு வாமா. நேத்ரா மாதிரி நல்லவ யாருமே இருக்க மாட்டா. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு யோசிக்கிறா. ஏக்தம்ல படத்தை முடிச்சிடலாம். மொத்தமா டேட்ஸை கொடுத்துறேன். சரிங்க சார். வனமோகினி ஹிட் சூட ஆடுறதுக்குள்ள அழகான ராட்சசிய ரிலீஸ் பண்ணிடலாம். வா நேத்ரா. ஹாய், how are you மேடம்? ஃபைன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், thank you. உட்காரு. ப்ளீஸ் சார். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல நான் என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நாம அந்த சாங் இருக்குல்ல சார், அந்த சாங் பண்ணும்போது ஒரு நிமிஷம். நேத்ரா, நான் வந்ததுக்கு அப்புறம் அம்மா உன்னை கூப்பிட்டாங்கல்ல, என்ன விஷயம்? நேத்ரா, என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? பிருத்வி சொல்றதெல்லாம் நிஜமானு கேட்டாங்க. ஐயோ, அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சா? நீ என்ன சொன்ன? நான் எப்படி பிருத்வி உங்களை விட்டு கொடுத்து பேசுவேன்? ஆமான்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுட்டேன். வெரி குட், வெரி குட் நேத்ரா. என்ன ஒண்ணு, அம்மாவுக்கு கையல் மேல பெருசா விருப்பம் இல்லை. பேசுறப்போ அது அவங்க முகத்திலேயே தெரியுது. அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஆனா நான் அம்மா கிட்ட பேசின வரைக்கும் எனக்கு என்ன புரியுதுன்னா, அவ உங்க வைஃபா வரணுமா? இப்படி ஒரு பொண்ண பிருத்வி நினைச்சிட்டானேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. பிருத்வி, அம்மா. டைரக்டர் சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரிங்க சார். அழகான ராட்சசியை பொறுத்த வரைக்கும் என்னோட காஸ்டியூம், என்னோட ஹேர் ஸ்டைல், இவ்ளோ ஏன் என்னோட பாடி லாங்குவேஜ் கூட மாத்திர. ஓகே சார். புரியுதா? புரியுது சார். வனமோகினியை விட அழகான ராட்சசி டபுள் மடங்கு கலக்கணும். சார், கண்டிப்பா கலக்குறோம். சரி, இப்ப சொல்லு. ஜஸ்ட் a minute. சொல்லு, ஏன் அம்மா அப்படி நினைக்கிறாங்க? கையல் மாதிரி நார்மலான பொண்ணு உங்க குடும்பத்துக்கு வரத ரிலேஷன்ஸ் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு தயங்குறாங்க.
நான் கூட சொன்னேன், "அ, கையில் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா, நல்ல பொண்ணுன்னு சொல்லி பார்த்தேன்." ம். இருந்தாலும் அம்மா பெருசா கன்வின்ஸ் ஆகல. அவங்க மனசுல ஒரு தயக்கம் இருக்கிறப்போ நாம வற்புறுத்த கூடாதுல்ல. தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆ, ஆ. அப்புறம் என்கிட்ட மனசு விட்டு பேசுறத நிறுத்திடுவாங்க. அதனால நானும் பாலிஷா இருந்துட்டேன். ஓகே ஓகே, பார்க்கலாம். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நேத்ரா, நீ வந்து அம்மாவை கொஞ்சம் கூல் பண்ணிருக்க. ம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சு பட வேலைகள்ல பிஸியா இருக்கேன்னு அம்மா நிச்சயம் நினைச்சிருப்பாங்கல்ல. அவங்க உடம்பு நார்மல் ஆகணும். ஆமா. டைரக்டர் சார், அந்த டயலாக் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுல சின்னதா கரெக்ஷன் இருக்கு. அதுல கொஞ்சம் ரீவொர்க் பண்ணணும். பண்ணிடலாம் சார். எந்த இடத்துல கரெக்ஷன் சொன்னீங்கன்னா ஷியோரா பண்ணிடலாம் சார். சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம் ப்ளீஸ். கையல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியே அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் பையன் பட வேலையில பிஸியா இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கான்னு அம்மாவை நம்ப வைக்கணும் நேத்ரா. அது உன்னோட பொறுப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பிருத்வி. நோ ப்ராப்ளம். சார், கரெக்ஷன் சொன்னீங்க, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம். கயல், இன்னைக்கு ப்ரொடியூசர் மீட்டிங், என்ன பதில் சொல்றது? இந்த கேரக்டர்ல ஃபிட்டா இருக்கேன், என்னால பண்ண முடியும்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனாலும் என்னால பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசனையாவும் இருக்கு. இல்ல கயல், உனக்கு தயக்கமா இருந்தா நல்லா யோசனை பண்ண. இன்னும் 2 நாள் டைம் வேணா கேட்டு பார்க்கலாம். இல்லனா வேற கதை கூட கேட்கலாம். என்ன கயல், நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனே, உனக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. சாச்சா, எனக்கு தயக்கலாம் ஒன்றும் இல்லை கார்த்திக். ஆனாலும் எனக்கு சின்னதா ஒரு குழப்பம். ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம இன்னைக்கே டிசைட் பண்ணி சொல்லிடணும். ஏன்னா நம்ம அந்த ப்ரொடியூசருக்கு கொடுத்த 2 நாள் கேடு முடிஞ்சிருச்சு. நேரா நம்ம ஜிம்மை விட்டு வெளியே வரோம், டிசிஷன் எடுக்கிறோம், அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிடலாம். ஓகே கயல், பாப்பலாம். இந்த மாதம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணி? 5 members. 5 மெம்பர்ஸா? சரி சரி. அந்த 5 பேர் அட்வான்ஸ் கொடுத்துறாங்களா? வாங்க கயல் மேடம். ஹாய் சார். என்னோட பேர் ராபர்ட். ஹாய். ஹலோ. ஹாய். நீங்கள் எங்கள் ஜிம்முக்கு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்களை மாதிரி செலிபிரிட்டிஸ்க்காகலாம் இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓ, ஓகே. ஆமாம் மேடம், உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ கேளுங்க, நாங்கள் பண்ணி தரோம். ஷூர் சார். கயல், நீ முடிச்சிட்டு வா, ஓகே. நான் வெயிட் பண்றேன். ஓகே கார்த்திக். ஓகே வாங்க மேடம், போலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிரஸ் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே. மேடம். இது ஸ்டார்ட் பண்ணும்போது லைட் வெயிட் தான் போட்டிருக்கோம். ஓகேவா? வாங்க ட்ரை பண்ணலாம். வாங்க. நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. 10 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படி 2 கையை ஒண்ணா வச்சுக்கணும். ஓகே மேடம், இந்தாங்க பண்ணுங்க. இப்படி தானே? ஓகே.
ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கூப்பிடுங்க, நான் வரேன். ஓகே ஓகே உட்காருங்க.